பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் தயவாய் இருக்கிறார். அவர் தம்முடைய ஜனங்கள் மேல் இரக்கமுற்று நித்தமும் ஆசீர்வதிக்கிறார், பாதுகாக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் நம்மை பார்ப்பவர் என்ற தலைப்பில் சங்கீத புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் நீதியுள்ள தேவன். இந்த உலகத்திலே நம்மை நடத்துகிற தேவன் ஒரு நேர்த்தியான பாதையிலே, ஒரு செவ்வையான பாதையிலே நம்மை நடத்துகிறார். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்திலே தேவன் நீடிய பொறுமையாய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருக்கிறவர் அல்ல. அவர் நீதி செய்கிற தேவன். இந்த உலகத்திலே அநீதியான மனுஷனும் அங்கு இரக்கம் உள்ளவனாய் நடக்கும் பொழுது நீதிபரரான நம் தேவன் நீதியுள்ளவர், நிச்சயமாகவே நமக்காக இரக்கம் செய்வார். அவருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும் பொழுதும், அவருடைய சன்னிதானத்திலே நம்மை தாழ்த்தும் பொழுதும் கர்த்தர் நமக்காக இரக்கம் செய்கிறாருங்க. அவர் எப்பொழுதும் நம்மை பார்க்கிறார். எல்லா நேரங்களிலும் அவருடைய கண்கள் நம்மேல் இருக்கிறது. நம்மை விசாரிக்கிறார். நாங்கள் போகிற பாதை ஒவ்வொன்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். அவர் கூடவே இருக்கிறார். ஒரு நாளும் நம்மை கைவிடாதவர், ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாதவர். மோசே கேட்கும் பொழுது இப்படியாக கேட்கிறார், தேவரீர் நீர் போகாத இடத்திற்கு எங்களை அழைத்து செல்லாதிரும் என்று சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை நம்பியிருக்கிறோம். அவர் மேல் எல்லா பாரங்களையும் வைத்திருக்கிறோம். அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் கூடவே இருந்து நம்மை நடத்துவார். தேவ கிருபைகள் பெரிது. நம்முடைய பிரயாசத்தினாலோ நம்முடைய முயற்சினாலோ இல்லைங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கரமானது நம்மோடு கூட இருக்கிறபடினாலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். அங்கு பார்க்கிறோம், யோபின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். நம்முடைய நடைகளை எல்லாம் தேவன் பார்க்கிறார். நாங்கள் போகிற பாதைகளை தேவன் பார்க்கிறார். நாங்கள் கடந்து போகிற எல்லா காரியங்களும் தேவன் அறிவார். எந்த துக்கமானாலும், எந்த கண்ணீரானாலும், எந்த வேதனையானாலும், எந்த பலவீனமானாலும், எந்த நெருக்கமானாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிவார். அவர் கூடவே இருக்கிற தேவன். தானியேலுடைய நண்பர்களோடு அக்னியிலே அவர் கூட இருந்தாரே, தேவன் நம்மோடும் கூட இருக்கிறார். நிச்சயமாகவே நம்மை பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். அவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தருடைய தயவுகளை பெற்றுக்கொள்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இது நாள் வரையிலும் நீர் எங்களை நடத்தி வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நீர் எங்களை விட்டு விலகாதவர், எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவர். ஆண்டவரே, தொடர்ந்தும் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா தீமைகளுக்கும், எல்லா வேதனைகளுக்கும், எல்லாவித துக்கங்களுக்கும், நெருக்கங்களுக்கும் உங்களை விடுதலையாக்கி உம்முடைய தயவினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் விசாலமான ஆசீர்வாதமான எல்லைகளில் வாழும்படிக்கு நீர் உதவி செய்யும்படி எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.